வணக்கம் மக்களே, யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 33 மியூசிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு வீடியோவுக்கு மியூசிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மியூசிக்கை வந்துட்டு ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பெய்டு மியூசிக், இன்னொன்று ஃப்ரீ மியூசிக்கு. பெய்டு மியூசிக் அப்படின்னா மூவி சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, நம்ம அந்த மியூசிக்கு பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கி நம்மளோட வீடியோஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ஃப்ரீ மியூசிக்கு. ஸோ இந்த ஃப்ரீ மியூசிக் வந்துட்டு யூடியூபே வந்துட்டு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, யூடியூபோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட் கார்னரில் நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லோகோ வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ பேஜுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்டென்ட்டு, கஸ்டமைசேஷனு, கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ மியூசிக் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே ஃப்ரீ மியூசிக் தான், எல்லாமே யூடியூபோட அஃபிஷியல் மியூசிக், ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே உங்களோட வீடியோஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரீ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ஃப்ரீ மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது. அவங்களாம் வந்துட்டு ஃப்ரீ மியூசிக் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எங்கள் மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிரெடிட்ஸ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரீயாக கொடுத்துட்டு நாளைக்கு வந்துட்டு அந்த மியூசிக் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டக்குன்னு நமக்கு கிளைம் கொடுக்குறதுக்கோ இல்லை ஸ்ட்ரைக் கொடுக்குறதுக்கோ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்துட்டு நம்மளால் முழுசாக நம்ப முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்சிஎஸ் மாதிரியான சேனல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில். அவங்க நிறைய வீடியோஸ் போடுவாங்க, அவங்களோட மியூசிக் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மியூசிக்கை கேட்டுட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரீ மியூசிக் தர யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க. இதுவே வந்துட்டு பர்சனலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டனால தான் இந்த என்சிஎஸ் அவங்களோட கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக வந்துட்டு அவங்க ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அது எத்தனை நாளைக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கிளைம் கொடுத்தாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்று பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கி மியூசிக்கை யூஸ் பண்ணுங்கள், இல்லையா யூடியூபோட ஃப்ரீ மியூசிக்கை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதிலே எக்கச்சக்கமான மியூசிக் வந்துட்டு தராங்க, நல்ல நல்ல மியூசிக்லாம் நிறையாவே இருக்குது அதில். ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பாபா.